ஒரு இளைஞன் மாறினால் ஒரு குடும்பம் காக்கப்படும். ஒரு தலைமுறை மாறினால் நாடே காக்கப்படும். போதைப் பொருளே இல்லை என்று சொல்லும் தைரியமே உண்மையான வீரம். கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களுக்கும், முதல்வர் தந்தை அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போதை மருந்து இல்லா வாழ்க்கை, ஆரோக்கியமான எதிர்காலம் என்ற கருத்தினை முன்வைத்து இந்த நிகழ்வினை இனிதே தொடங்குகின்றோம். நிகழ்வின் தொடக்கமாக போதை மருந்து பழக்கத்தினால் எவ்வாறு மனித வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை பாடலின் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் நம் கல்லூரி மாணவர்கள். இளங்காத்து வீசுது, ஒரு குவார்டர் கேக்குது, கொஞ்சம் பீடி இழுக்கையில் மனசும் மகிழ்ந்து பாடுது, நிம்மதி நிலைச்சு ஆடுது. இளங்காத்து வீசுது, ஒரு குவார்டர் கேக்குது, கொஞ்சம் பீடி இழுக்கையில் மனசும் மகிழ்ந்து பாடுது, சருக்கு வாசம் வந்தா புது வாழ்வு பொங்குது, கூடு போட வந்தா பூலோகம் சொத்துது. இளங்காத்து வீசுது, ஒரு குவார்டர் கேக்குது, கொஞ்சம் வீடு இருக்கையில் மனசு மகிழ்ந்து பாடுது, நிம்மதி நினைச்சு நாடுது. அள்ளி அள்ளி போடும் பாக்கு தூடு, துள்ளி துள்ளி வரும் கல்லு வாட்டுது, துடிக்குதுடா இருக்குதுடா. அள்ளி அள்ளி போடும் பாக்கு தூடு, துள்ளி துள்ளி வரும் கல்லு வாட்டுது, துடிக்குதுடா எடுக்குதுடா. செத்துடுவேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பொழுந்திடுவேன் பூமியில, செத்துடுவேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பொழுந்திடுவேன் பூமியில. திருந்திட மாப்புல சொன்னது கேட்கல, சரி விட்டுடு விட்டுடு செத்துடு செத்துடு சீக்கிரம். ஒரு சரக்கு கேட்கல, ஒரு வீடு கேட்கல, மனசு மகிழ்ந்து பாடுது, நல்லா போகுது. ஒரு சரக்கு கேட்கல, ஒரு வீடு கேட்கல, இனி திருந்தி வாழுடா, திருந்தி வாழுடா, திருந்தி வாழுடா. பாடலின் மூலம் போதைப் பொருள் விழிப்புணர்வை வெளிப்படுத்திய நம் கல்லூரி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக போதை பழக்கத்தின் தீமைகள், அதன் சமூக விளைவுகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து கதையின் மூலம் நம்மை விழிப்புணர்வு அடைய செய்ய பேராசிரியர் முனைவர் நிஷா அவர்களை அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். போதைனா என்னப்பா? போதைனா என்ன? மயக்கமா? புரியல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், போதைனா என்ன? போதைனா யாராவது ஒருத்தர். மைக். மகிழ்ச்சிக்காகவும் யூஸ் பண்றது போதைதான். கஞ்சா, சரக்கு, குளிப்பு, ஆன்ஸ் இதெல்லாம் ஒரு வகையான போதை தான். இது போதைனா மயக்கம். சரி, அதாவது போதைனா மகிழ்ச்சின்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது மகிழ்ச்சிக்குரிய உதாரணம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல எதற்காக போதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வீரன் வந்து போர்ல வெற்றி பெற்றான் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சந்தோஷத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போதையை வந்து பயன்படுத்தினான். ஆனா நம்ம இப்ப அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏதாவது கேட்டா உடம்பு வலி இல்ல மனக்கவலையை போக்குறதுக்கு அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த போதை பொருள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு உதாரணமா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவுல வந்து ஒரு மோகினி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மோகினி கூட யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டோம், ஒரு மதுபானத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மோகினி வந்து இரவுல வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிரில வந்து ஒரு ஆண்மகன் வந்து வரான். அப்ப அந்த மோகினி வந்து அந்த ஆண்மகன்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என்னை வந்து கற்பழி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த குழந்தைய வந்து சாகடிச்சிரு, இல்ல இந்த மதுபானத்தை அருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகினி வந்து சொல்றாங்க. உடனே அந்த ஆண்மகன் வந்து யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கற்பழிப்பது வந்து பெரும் பாவம், அதனால அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சாகடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சிறைக்கு போயிடுவோம், அதனால அந்த குழந்தையும் வந்து நம்ம சாகடிக்க கூடாது, ரொம்ப எளிதானது எது, இந்த மதுபானம் தானே, அதை நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மதுபானத்தை வந்து குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய செயல்கள் எல்லாமே எப்படி ஆயிடுச்சான், அப்படியே டோட்டலா மாறி போயிடுச்சு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மதுபானத்தை குடிச்ச உடனேயே அந்த பொண்ணை வந்து என்ன பண்றான், மோகினி வந்து கற்பழிக்கிறான். அதுக்கு இடையா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடுறான், சாகடிச்சிடறான். அதாவது இதுல என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடிப்பதற்கு முன்ன அவனுடைய செயல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் நல்ல விதமா அவன் சிந்திச்சான் இல்லையா? ஆனா போதை அந்த மதுபானத்தை உண்ட உடனே அவனுடைய செயல் வந்து எப்படி மாறி போயிடுச்சான், தீய பழக்கத்திற்கு அடிமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமா உங்களுக்கு வந்து நான் உணர்த்துறேன். சரியா? போதை பொருளுக்கு ஒரு கவிதை ஒண்ணு நான் எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் கேளுங்க. போதையின் பாதை ஏனடா, பேதை மன மானிடா, சதுப்பு நில குழியடா, நரகத்தின் வழியடா, துன்பத்தின் மொழியடா, சேரும் உனக்கு பழியடா, உயர்விற்கு தடையடா, மிருகமாக்கும் உனையடா, செந்தமிழ் கவிதை கேளடா, இயற்கை அழகை பாரடா, மழலை பேச்சில் மகிழடா, இன்னிசையில் மயங்கடா, போதை இவற்றில் கொல்லடா, தீய போதை தள்ளடா, இன்றே விழித்து கொள்ளடா, பிழைத்துக் கொள்வாய் மானிடா. நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, ஒரு நிமிடம் இன்பம் என்று உன் நாளையை கொள்ளாதே. போதை மருந்து ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு அழிவு என்ற கருத்தினை நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார்கள் நம் கல்லூரி மாணவர்கள்.
டைம் வேற ஆயிடுச்சு. மோனை வேற காலேஜுக்கு கிளப்பி விடணும். அவனை வேற என்ன பண்றது தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. டேய் தம்பி, தம்பி மோனை ஏஞ்சிரா சீக்கிரம். காலேஜ் போகணும்டா, சீக்கிரம் ஏஞ்சிரா. மோனே சீக்கிரம் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகும், நான் அதுக்காட்டி சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அப்பா அப்பா சொல்லுப்பா. டைம் ஆயிடுச்சுப்பா, சாப்பாடு எடுத்து வைங்க. அதே சாப்பாடு எடுத்து வச்சிடறேன்ப்பா. சரிங்கப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு படிச்சுட்டு வரணும். எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, சீக்கிரம் போயிட்டு வாப்பா. சரிங்கப்பா. சார், இங்க ஃபர்ஸ்ட் பிகம் எங்க இருக்கு? நேரா போய் ஸ்ட்ரைட் போங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். மார்னிங் சார். நீ ஸ்டூடெண்டா? ஆமா சார். எங்க மற்ற பசங்களை காணோம்? தெரியல சார். ஓகே, உட்கார். நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? நாங்களும் காலேஜ் தான் வந்துக்கிறோம். உள்ள வரும்போது கேட்டு வரணும் தெரியாதா? வர முடியாது. என்ன திமிரா பதில் தர? அப்படிதான் தருவேன். உள்ள திருத்தவே முடியாது. உட்காருங்க. நான் சொல்றேன். ஸ்டாண்ட் அப். வாட் இஸ் யுவர் நேம்? ஜெஃப்ரி சார். என்ன ஊர்? இங்கதான் சார், ஆண்டிபுரம் பக்கம். சிட் டவுன். தேங்க்ஸ். யூ? பேரு குப்புசாமி, ஊரு ஆண்டி மாடம். அவ்வளவுதான் என்னை பத்தி. வேற எதுவும் தெரியாது எனக்கு. உட்கார். நீ? பேர் அசோக், ஊர் நெட்லகுறிச்சி. அவ்வளவுதான். சரி, தேங்க்யூ. என்னுடைய பேர் வீரமணிகண்டன். நான் அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அக்கௌண்ட் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன். லிசன். உன் பேர் என்னப்பா? பேர் ஜெஃப்ரி சார். என்ன சொல்றேன், நல்லாதான் இது பேர்லாம். லிசன் மீ. எடுக்கலாமா பாடம்? நோட் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எத்தனும் இல்லையே. நோட் வராம வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் எதுவும் எத்தனை நடத்த மாட்டீங்கன்னு எத்தனும் வரல. சரி, ஓகே. நீ கவனிப்பா. நாளைக்கு வரும்போது நோட் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரேன். ஓகே. என்ன லிசன் மீ. பேசாதீங்க. ஆமா, கவனிங்க. கவனிக்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்தோன்னே தூங்குது தரதறிங்க. ஏறிட்டியாப்பா? அவங்க எழுப்பிடு. ஏய் இந்திரா மச்சான். ஏய் இந்திரா. கிளாஸ் என்ன தூக்கம் உங்களுக்கு? எழுந்திரிங்க. நோட்டு தான் எடுத்துட்டு வரல, ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? சிட் டவுன். கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி, நாளைக்கு பார்க்கலாம். வாடா மோனே. என்னடா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? காலேஜ்ல என்ன சொன்னாங்க? ஒரு பொம்பளை புள்ளைய கூட இல்ல. அப்பா அதெல்லாம் இல்லப்பா, அப்படிலாம் இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்களாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லப்பா. நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்பா. சரிப்பா, பசிக்குது, சாப்பாடு. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன்ப்பா. நடா மோனே. என்னப்பா இது, சாப்பாட்டுல உப்பே இல்ல. அப்பா எனக்கு தெரிஞ்சது ஏதோ செஞ்சிருக்கேன்ப்பா, சாப்பிடுப்பா, கோவப்படாதுப்பா. அப்பா டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு மோகன் என்ன பண்ணுவான்னு தெரியல, போய் பார்ப்போம். மோனே காலேஜ் போண்டா, தினைக்கும் இதே வேலையாடா. உன்னை வந்து எழுப்பி விடுறது, நான் கொல்லைக்கு போய் வேலையும் செய்யணும், உன்னையும் வந்து எழுப்பணுமாடா? போறேன். சீக்கிரம் போய் ரெடி ஆகும், நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சரிப்பா. வந்தா அந்த கப்பு எடுத்து வைப்போம், அப்படிலாம் இல்ல. அதுக்கு தானப்பா நீ இருக்க. இருடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் போவாத. என்னப்பா பண்றது, இதான் நிலைமை. சீக்கிரம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்.
குட் மார்னிங் சார். நோட் இருக்கா? இல்லை சார், எடுத்துட்டு வரல சார். இன்னைக்கு நோட் எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வரல சார். டவுன். என்ன லேட்டு? டெய்லி ஒரு சாக்கு தானா? உட்காரு போ. இன்னைக்கு என்ன பாடம் கவனிக்கலாமா? கவனிக்கிறேன் சார். நோட்டு எப்ப எது நீங்க எழுதுங்க. நேட்டியாப்பா? ஓகே, நடத்தலாமா? டூர் போகலாம் மேடம் மச்சான். போலாம்டா. எங்க அப்பா கொஞ்சம் என்ன பேச்சு கவனிங்க. நாத்துக்கு கவனிக்கிறேன். இவருக்கு கவனிக்க தெரியாது. என்ன கமெண்டா? அம்மாலாம் இல்லை, நாத்துக்கு நீங்க. டூர் போகலாம் மச்சான். போலாம்டா. பாண்டி போகலாமா, கோவா போகலாமா? சரி பாண்டிச்சேரி போகலாமா? நீ என்ன சொல்ற? பாண்டிச்சேரி ஓகே. சரி போகலாம்டா. வரேன். எழுதிட்டீங்களா? நீங்க எழுதிட்டு வரேன் சார். நோட்டு இன்னும் வாங்கலன்றான். நீயாச்சும் எழுதிட்டியாப்பா? அவனையும் இங்க எடுத்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களா எங்க உருப்பட போறீங்க? பாருங்க பின்னாடி. கமெண்ட் எல்லாம் ஒரே கொடுக்காதப்பா. அப்படிதான் கொடுப்போம். ஓகே, கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, நான் கேட்டு சொல்லி நான் அப்பாட்ட. அப்பாட்ட கேட்டு காசு எடுத்துட்டு வரேன்டா. சரிடா பாப்பா. வாடா, இன்னைக்கு என்ன காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க? ஆனாப்பா அக்கௌண்ட்ஸ் நடத்துனாங்க. ஆ பசங்க கூட கொஞ்சம் என்ன பசங்க எல்லாம் சேர்ந்து டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. எங்கப்பா? அங்க வெளியே தான்ப்பா கங்கை கொண்ட சோழபுரம் போலான்னு கங்கை கொண்ட சோழபுரமா? ஆமாப்பா. யாரு காலேஜ்ல இட்டு போறாங்களா இல்ல நீங்களா போறீங்களாப்பா? காலேஜ்ல இருந்தா போயிட்டு போறாங்க. சரிப்பா சரிப்பா. அதான்ப்பா கொஞ்சம் பைசா வேணும். எவ்வளோப்பா? 2000 ரூபாய் இருந்தா. சரி, நான் காலைல போறப்ப தரேன்ப்பா. சரிங்க. டெய்லியும் நடந்து போயிட்டு வரேன். வண்டி ஒண்ணு வேணும்ப்பா. வண்டியாப்பா? சரிப்பா, நான் காலைல ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்றேன். சரிங்க. டைம் வேற ஆயிடுச்சு. நீ மோகன் ஏதோ வெளில போறான்னா அவனை போய் கிளப்பி வேற ஒன்றும் போய் பார்ப்போம். போலாம். என்னப்பா ரெடி ஆயிட்டியா? இன்னைக்கு டூர்ப்பா. டூர் போறதுனால சீக்கிரம் கிளம்பிட்டியாப்பா? என்னப்பா காலேஜ் போறதுனால லேட்டா கிளம்புற, டூர்னா சீக்கிரமா? சரிப்பா சரி. வண்டி நான் அது ரெடி பண்றேன். காலேஜுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா. நான் இருக்குப்பா. பெரிய ரொம்ப நன்றிப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்ப்பா. சரி. மச்சான், எங்க அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்காருடா. சூப்பரா வண்டி. எவ்வளோடா? தெரியலடா, அப்பா தாண்டா வாங்கி கொடுத்தாரு. சரி போலாம். டூர் போலாமா? காசு காசு எடுத்துன்னு வந்துட்டேன்டா. 2000 ரூபாய் கொடுத்தாருடா. சரி, அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம். வா, நீ மட்டும் நின்னு வா. போலாமா? போலாம் போலாம். போலாமா? பாத்து மச்சான், போலாமா? வாங்க சுத்தி பார்க்கலாம் வாங்க. மரம் சூப்பரா இருக்குடா. கிளை அழகா இருக்குடா. சூப்பரா இருக்குல்ல? அங்க பாருடா போட்டோ எடுக்குமா? போட்டோ எடுக்கிறேன். புது ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போட்டோ எடுக்கிறோம். சூப்பரா எடு மச்சான். ஓகே வா போலாம். வா, வேற இடத்துல சுத்தி பார்க்கலாம். இங்க போறா செடி பூ, ரோஸ் பூடா. உங்க ஆளு நீ ப்ரப்போஸ் பண்றியா? எனக்கு எதிரா ஆளு. சரி வா போலாம் வா. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் ஜூஸ்? இங்க ஒரு ஜூஸ் பாண்டிச்சேரியில கம்மியா விலையில இருக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சரி. வாங்கிட்டு வந்துட்டேடா. என்னடா இது டிஃபரெண்டா இருக்குது? நல்லாதான் இருக்கு. இரு உட்காந்து குடிக்குமா? ஓபன் பண்ணி கொடுமா? என்னடா ஓபன் பண்ற நீ? ஓபன் பண்றா. என்னடா டிஃபரெண்டா ஓபன் பண்ற? அப்படியே ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். காட்டு. என்னடா இது? எனக்கு ஓபன் பண்றான். குடி பண்ற ஓபன் பண்றான். குடுறாங்க.
நாளைக்கு வச்சு மச்சான் இங்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு. இது தண்ணியா ஜூஸா? ஜூஸ் தான், அது அப்படிதான் இருக்கும். எரியறதுக்கு என்ன செய்யறது? அது ஒண்ணு அந்த ஊறுகாய் பக்கத்துல இருக்கு பாரு, அது எடுத்து இதுக்கு லைட்டா. ஏன்டா ஊர்கா? இது அப்படிதான் சாப்பிடணும் லைட்டா. அப்படியா? அப்படிதான். ஆ தொண்டை எரியுதுடா. நல்லா இருக்குடா. அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி தலைய பண்ணுதுடா. அது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும், போறதுக்குள்ள சரியா போயிடு, வீட்டுக்கு போறதுக்குள்ள. கை கால்லாம் ஆடுதே. பரவாயில்ல, பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குடிக்கணும், குடி. சரிடா. பத்தல்டா, ஓப்பன் பண்றாத. ஏய் என்னடா கிறுக்குன்னா ஒரு இதே பண்ற எனக்கு. தலையெல்லாம் வலிக்குதுடா. வீட்டுக்கு போய் தைலம் போட்டு தூங்கிடலாம் நைட்டு. போமா. சரிடா. காசு வச்சிருக்க அவன்கிட்ட. காசு 1000 ரூபாய் இருக்கு, சைடிஸ் வாங்கணும். மூடுறா. சரி. மூடுறா. வை, நாளைக்கு யூஸ் ஆகும் தான். மச்சான் போதை ஆயிட்ட. வா. நான் ஓட்டுறேன் இரு. நீ ஓட்டுறியா? நான் சரி, ஓட்டுறேன். ஓட்டு ஓட்டு வா. வா உட்காருங்கடா. போம்மா. ம் சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வா, நாளைக்கு சந்திக்கலாம். வீட்டுக்கு போறேன். சரி. பாய். அப்பா அடிப்பாரு. சரி. வா. சொல்லுப்பா, என்னன்னு எங்கப்பா தெரியலப்பா. போயிட்டு வர? பசங்க கூட டூர் போனோம்ப்பா. அதுக்கு ஏன்ப்பா எப்படி நிக்கிற? என்னாச்சு? சாப்பிட்டது சரியில்லைன்னு என்னப்பா, நினைக்கிறேன். என்ன சாப்பிட்ட? தலைய வலிக்குது. நான் போய் படுக்கிறேன். ஆ காத்தால எழுப்பி விடுங்க. சரிப்பா. சாப்பாடுப்பா? இல்லப்பா சாப்பாடு வேணாமா? வேணாம்ப்பா. சரிப்பா. அவன் வேற எங்கேயோ போயிட்டு வந்தான், உடம்பு சரியில்லைன்னு படுத்து தூங்கிட்டான். சாப்பிட கூட இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விடு, காலைல பாத்துக்கலாம். டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் தம்பி வேற காலேஜ் ரெடி பண்ணும். இதே ஒரே வேலையா இருக்குப்பா. ஏய், நேத்திக்கு பாத்தியா அம்மா வேகமா ஏஞ்சி உக்காந்த டூர் போறேன்னு? எப்ப பார்த்தாலும் எழுப்பிட்டு ஏய், காலேஜ் போகண்டா, ஏஞ்சிடா. என்னடா இது? ஏன்டா? சீக்கிரம்டா, தூங்க விட மாட்டீங்க. சீக்கிரம் போய் ரெடியா. சரிப்பா. பா கப்புப்பா. அதே இருக்குப்பா. இன்னைக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டா எடுத்துட்டு போயிடுப்பா. படிக்கிறியோ இல்லையோ? இப்படி இருந்தாலும் அந்த ரேஷன் அரிசி தானே கொடுக்க போற. என்னப்பா பண்றது, அதான் வழி. சரி வரேன்ப்பா. சரி, பாத்து போயிட்டு வாப்பா. ஏய் மச்சான், என்னத்தரா கொடுத்தீங்க? நேத்து எங்க அப்பாவுக்கும் எனக்கும் தகராறா இருக்கும்டா. இன்னைக்கு அப்படியே தெரிஞ்சு மட்டெல்லாம் மாறி கிறுக்குன்னு ஆரம்பிச்சிச்சு. சரிடா, சரிடா, வாங்கி கொடுத்துட்டான். உட்காரு உட்காரு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இந்த மாதிரி தானே குடிக்கலாமா? குடிக்கலாம், வை வை. சூப்பரா இருந்துச்சானா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் மார்னிங் சார். போட்டோ சார். எழுதலாமா? எதெல்லாம் சார்? டவுன். சரக்கு அடிக்குமா? அடிக்கலாம்டா. என்ன சவுண்டாங்க? இன்னும் இல்ல சார். எழுதி போட்டிருக்கேன், எழுதுங்க. ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஓகே சார். சவுண்ட் விடாது. ஓகே சார். ஓகே சரி, எழுதுங்க. ஏய் அவன் போயிட்டான்டா, எடுறா. தலைய சுத்துற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன். ஏய் நீ நவறா. என்னாச்சு? கிட்ட வந்து புடுகார. ஏய் நவறா. போடா. சரக்கு வாடா. இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹலோ ஹலோ. ஜெஃப்ரி அப்பாவுங்களா? ஆமாங்க ஐயா, நீங்க யாரு? நான் காலேஜ் ப்ரொஃபசர் பேசுறேன். என்னங்க ஐயா ஆச்சு? என்னாச்சு என் இந்த பையனுக்கு? காலேஜுக்கு வந்துட்டு போங்க. ஏன்யா நீங்க ஏதாவது? வந்துட்டு போங்க, வந்துட்டு பேசிட்டு போங்க. சரிங்க அதே வரேன். என்னாச்சுன்னு தெரியல, காலேஜ் லேட்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க. என்னன்னு என் மகன் ஏதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டானான்னு தெரியல, போய் பார்க்கணும். சரி, சீக்கிரம் போவோம். ஐயா சொல்லுங்க ஐயா, நான் தான் ஜெப்ரியோடைய அப்பா. நீங்க தானா?
நல்லா வளர்த்துருக்கீங்க புள்ளைய. இந்த மாதிரி வளர்க்கறது புள்ளையா? ஏன்யா என்னய்யா ஆச்சு? அங்க போய் பாருங்க உங்க புள்ளைய குடிச்சு உட்காந்துருக்கான். அதெல்லாம் புள்ளைய என்ன புள்ள அது போங்க. குடிச்சிட்டு உட்காந்துருக்கானா? ஐயா ஐயா ஐயா, என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்லையா? வாங்க வாங்க வச்சிருந்தா பாருங்க. லே மௌனே லே, உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன்? ஏன்டா லே, நீ வா வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வீட்டுக்கு வாடி, சாப்பிட வீட்டுக்கு தானே வரணும், வா. லேய் போடா, லேய் கிறுக்குன்னா வருடா, போடா. வீட்டுக்கு போனா எங்க அப்பா கொன்றுவாருடா. வேணாண்டா, வீட்டுக்கு போனாண்டா, பைக் எடுத்துட்டு வெளில போயிடலாம்டா. கிளம்பு போலாம் வா. எடு போலாம், எடு போலாம். அடிமா. வேணாண்டா, இதுக்கே இந்த நிலைமைடா. நீங்க எடுங்கடா, எனக்கு தலைய வலிக்குது. போலாமா? போலாம்டா. நிறுத்து. பாத்திர டேய். தம்பி செத்துட்டான். ஹலோ, இங்க உங்க பையன் கீழே விழுந்து கிடக்காங்க. என்னங்க சார் சொல்றீங்க? எங்க சார்? அவன் ரோட்ல விழுந்து கிடக்காங்க. ரோட்ல வந்து கிடக்குறானா? என் பையனா சார்? உங்க பையன் உங்க பையன் போன்ல இருந்தா போன் அடிச்சிருக்கேன். சரிங்க சார், இதே வரேன் சார். வாங்க. லே மௌனே லே, என்னடா ஆச்சு? ஐயோ மௌன கொண்டாங்களே. டேய் மௌனே ஏஞ்சிரா. சார் உங்க பையன் செத்துட்டான் சார். மௌனே, ஐயோ உன்னை இதுக்காடா வளர்த்தேன்? இவ்வளவு கூட சேராதான்னு சொன்ன, கேட்டியாடா? உனக்காக நான் எம்மா கஷ்டப்பட்டு உன்னை இப்படி எல்லாம் படிக்க வச்சு வளர்த்தேன். என்ன போய் இப்படி அனாதையா விட்டு போயிட்டேடா. உன்னை விட்டு நான் என்னடா பண்ணுவேன்? அம்மா இல்லாம உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா விட்டுட்டு போயிட்டியாடா. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டானே அம்மாவன். ஒரு போதையினால ஒரு உயிரே போயிடுச்சு. அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு. நாங்க வந்து ரோட்ல வந்து இவ்வளவு எழுதி வச்சிருக்கோம். குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடனே கெடுக்கும் எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்காம நீங்க குடிக்கிறதுனால நிறைய உயிரிழப்புலாம் ஏற்படுது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு வருஷத்துல 75% பேர் வந்து ஆக்சிடென்டால் மது போதையில வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல 50 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ரொம்ப சீரியஸான நிலைமை இருக்காங்க. 25% செத்துடுறாங்க. இதை நீங்க பார்க்காமலே நீங்க மது பழக்கத்திலே இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது. இனிமே நீங்க எல்லாம் மது பழக்கம் யூஸ் பண்ணாம ஆன்ஸு, கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடையும். தேங்க்யூ. போதை மருந்து ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு அழிவு என்பதை நம் கல்லூரி மாணவர்கள் நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்கள். அடுத்ததாக, நல்லதொரு நண்பனாய், ஆசானாய், அனுதினமும் நம்மோடு பயணிக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர் தந்தை அவர்களை போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு பற்றிய அறிவுரைகளை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய கல்லூரி முதல்வர், கல்லூரியினுடைய செயலர் தந்தை அவர்கள் சார்பாகவும் பேராசிரியர் சார்பாகவும் மாணவர்களாகிய உங்களை வாழ்த்துகின்றேன். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெருகி வரக்கூடிய இந்த சீரழிவு கலாச்சாரம் மாறுபட வேண்டும் என்று சொல்லி இந்த போதை இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். தமிழகத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய மாணவர்கள் நடித்து காட்டியது போல 75% மாணவர்கள் இந்த போதை கலாச்சாரத்திற்குள் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த மாணவ சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் எடுத்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த போதை இல்லாத தமிழ்நாடு. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை பல நிகழ்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் பள்ளிக்கூடத்திலும் போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்வை ஏறெடுத்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியிலும் இந்த போதை இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு கருத்தரங்கை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கிலே அருமையான ஒரு செய்தி வழங்கிய டாக்டர் நிஷா அவர்களுக்கும், அருமையான பாடல் பாடிய நம்முடைய கல்லூரி மாணவர்கள் அருமையாக இந்த போதை பொருட்களை பற்றி
ஒரு விழிப்புணர்வு கொடுத்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த போதை என்பது என்ன என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போதை மது கலாச்சாரம் அல்லது போதை கலாச்சாரம், ஆங்கிலத்துல இட்ஸ் லைக் ஸ்டிமுலி ஆர் ஸ்டிமுலேஷன். ஒரு மனிதனை தூண்டுவது, உணர்வு பூர்வமாக நரம்பு மண்டலத்தை பாதித்து தூண்டுவது தான். அது இந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்றால், ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தை. யாருமே டைரக்டா, இன்னைக்கு நம்ம பசங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, சரக்கு, கஞ்சா, இப்படிதான் தெளிவா சொன்னாங்க. ஆனா மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இன்னைக்கு நம்முடைய போதை இல்லா தமிழ்நாடு ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு நூல், எல்லா மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிக்க வேண்டிய அருமையான ஒரு புத்தகம். இது நம்முடைய நூலகத்துல எப்போதும் இருக்கும். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. தயவு செய்து ஒரு முறையாவது வாசித்து பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா கொடுத்துக்கிறாங்க. போதை என்றால் என்ன, இது எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அதை ரொம்ப தத்ரூபமா நடிச்சு காட்டினாங்க. எப்படி ஒரு மனிதனுக்குள் அது சென்று அது மன ரீதியாக அது ஒரு நோயாக மாறி கடைசியில அது ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நஞ்சாக மாறுகிறது. இன்னைக்கு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்பர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எஸ் என்று சொன்னாலே அது ஒரு போதை மருந்து. அப்போ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் உங்களுக்கு வெரி காமன். எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஞ்சாவுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லீஃப். மச்சான் லீஃப் இருக்கா அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா மாணவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை இன்னைக்கு கிராஸ் என்றாலே இது ஒரு மறைமுகமான ஒரு பெயர் கஞ்சாவு. தமிழ்ல கிளர்வூட்டிகள் சொல்லுகிறாங்க, அல்லது இன்னைக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி, வசீகர வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு மாணவர்களை, சிறப்பாக கல்லூரி மாணவர்களை இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு பேரழிவுக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆக இதுல பாதிக்கப்படுவது அதிகமாக யார் என்று பார்க்கிற போது மாணவர்களும் கல்லூரி மாணவ செல்வங்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். வாழ்க்கை மட்டுமல்ல, பல குடும்பங்கள் இதனால் அழிந்து போகிறது. எனவே தான் நம்முடைய முதல்வர், நம்முடைய தமிழக முதலமைச்சர், இந்த இந்தியாவில எந்த முதலமைச்சரும் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுக்கவில்லை. ஆனால் தமிழகம் மட்டும்தான் இதிலே முதலிடம் வகிக்கிறார். போதை இல்லா தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் இன்னைக்கு இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை கடந்து ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் இந்த போதை இல்லா தமிழ்நாடு என்ற இந்த அமைப்பில ஒரு தன்னார்வ தொண்டராக உருவாகலாம். அப்படி தன்னார்வ தொண்டராக உருவாகி நீங்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தலாம். அப்படி ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற கருத்தரங்குகள், விழிப்புணர்வு மாநாடுகள், அல்லது நீங்கள் சிறு சிறு இது மாதிரி ஒரு நடனமோ அல்லது ஒரு கருத்தரங்கோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் ரீல்ஸோ அல்லது இதை நீங்கள் உருவாக்கி இந்த இதுல குறிக்கப்பட்டிருக்கிற வெப்சைட்டிற்கு நீங்கள் அனுப்புகிற போது உங்களுக்கு கேஷ் அவார்டு அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆக இதிலே நீங்கள் உங்களை பதிவு செய்து கொண்டு நீங்கள் இந்த போதையில்லா தமிழ்நாட்டிலே உங்களுடைய திறமையான ஆக்கப்பூர்வமான ஒரு கட்டுரையோ ஒரு பாடலையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ நீங்கள் பதிவு செய்கிற போது ரூபாய் 15,000 உங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்திருக்கிறான். இதற்கான படிவம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்திலே உங்களுக்கு அப்படி இல்லை என்றால் இதை நகல் செய்து நீங்கள் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் இதில் பங்கெடுக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஒரு தன்னார்வ தொண்டராக மாறி நீங்கள் கேஷ் அவார்டு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாணவனாக மாணவியாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய ஆசை. இந்த ஆசையை நாமும் மனக்கண் கொண்டு மனதில் இருத்தி நம்முடைய கல்லூரியில நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் எந்த போதை பொருட்களையும் பயன்படுத்த மாட்டேன். யார் எப்படிப்பட்ட கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி என்னை தூண்டினாலும் அந்த தூண்டுதலுக்கு நான் உட்பட மாட்டேன். ஏனென்றால் இந்த தூண்டுதல் வழியாக நமக்கு ஏற்கனவே காலமாக சொல்லி கொண்டிருக்கு, குடியை கெடுக்கும். ஆக இன்னைக்கு போதை என்பது பல விதத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உண்ணுகின்ற உணவின் வழியாக, நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், இப்படிப்பட்ட பொருட்கள் வழியாக, அல்லது இது ஒரு நுகர்வு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் என்றாலே இன்னைக்கு போதை இல்லாத ஒரு
நிகழ்வுகள், ஆடம்பர நிகழ்வுகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பீட்டர்ஸ் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இனிமேல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் யார் என்னை வசியம் செய்தாலும், அல்லது வசீகரமான வார்த்தைகளை அல்லது என்னை கவரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இந்த ஒரு தீய பழக்கத்திற்கு என்னை அழைத்தால் நான் அதற்கு ஒருபோதும் உட்பட மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு நாம் இன்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வருடைய ஒரு ஆசை. ஆகவே நாமும் இந்த ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்னும் ஒரு இந்த புத்தகத்துல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு அப்ரோச் ஒரு நம்முடைய மாணவ செல்வங்களிடமும் நம்முடைய தமிழக மக்களிடமும் அவர் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நகர்வு எப்படி என்று பார்க்கிற போது, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள், இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஒருவர் போதை பொருளை பயன்படுத்தி அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். 30 ஆண்டுகள். அமெரிக்கத்திலே, ஐக்கிய அரபு நாடுகளிலே பார்க்கிற போது மரண தண்டனை, சீனா நாட்டிலே பார்க்கிற போது மரண தண்டனை, தென்கொரியா நாட்டிலே பார்க்கிற போது மரண தண்டனை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இப்ப இருக்கக்கூடிய UAE, அங்கே நாம் பார்க்கிற போது UAE வேற, ஐக்கிய அரசு வேற. ஐக்கிய அரசுல மரண தண்டனை. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா கால வரையற்ற ஆயுள் தண்டனை. ஜப்பான் நாட்டிலே ஆயுள் தண்டனை, மலேசியா நாட்டிலே மரண தண்டனை, பிலிப்பைன்ஸ் நாட்டில ஆயுள் தண்டனை, ஆஸ்திரேலியா நாட்டிலே ஆயுள் தண்டனை, சிங்கப்பூர்ல மரண தண்டனை, தாய்லாந்து மரண தண்டனை. இந்திய தேசத்திலும் நம்முடைய இந்திய சட்டத்தின்படி மரண தண்டனை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மரண தண்டனையை இந்திய அரசாங்கம் அதை நடைமுறை அப்போதுதான் இந்த மனிதம் வாழும் என்று சொல்லி இந்த இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் என்ன செய்திருக்கிறார், ஒரு தன்னார்வ தொண்டர்களை உருவாக்கி ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாணவியையும் ஒரு தன்னார்வ தொண்டனாக உருவாக்கி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும், அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மரண தண்டனையை முன்னிறுத்தாமல் ஒரு தன்னார்வ தொண்டனாக மாறுகிற போது நமக்கு ஒரு வளர்ச்சி வரும், ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நமக்கு இந்த கேஷ் அவார்டு பரிசுகளை எல்லாம் கொடுத்து அரசாங்க துறைகளிலே இப்படிப்பட்ட தன்னார்வலர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியையும் கொடுக்கிறார். ஆக எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்பிற்கான ஒரு உறுதியையும், அது மட்டுமல்ல வாழ்வாதாரத்திற்கு தேவையான நமக்கு ஒரு ஊக்கத்தொகையையும் அவர் பரிசாக தருகிறார். ஆக பல நாடுகள் இதனை அவர்கள் ஒரு தண்டனையாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்க நாடாக இருந்தாலும் சரி, சீன நாடாக இருந்தாலும் சரி, இதை ஒரு தண்டனையாக மர்சிலஸ் கில்லிங் என்று சொல்லுவார்கள், மரண தண்டனை விதித்து, அதனால அங்கெல்லாம் பயத்தில் இந்த மது அல்லது போதை கலாச்சாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆக சீன நாட்டுக்கு போனீங்கன்னா அல்லது நீங்கள் அதாவது அமீரகம் அல்லது இந்த UAE கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மரண தண்டனையினுடைய பயத்தின் நிமித்தம் அவர்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்துதல் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் சுதந்திரமாய் வாழக்கூடியவர்கள். இந்த சுதந்திரத்தை நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகளை நம்முடைய தமிழக முதல்வர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய விருப்பத்தின்படி மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலம் ஒரு சிறந்த எதிர்காலமாக மாற வேண்டும் என்றால் நாம் இன்றே முடிவெடுக்க வேண்டும், இப்பொழுதே முடிவெடுக்க வேண்டும். நாளை என்பது ஒருபோதும் நம்முடைய கையில் இல்லை, இன்றுதான் நம்முடைய கையில் இருக்கிறது. இன்றே நாம் நல்லதொரு முடிவெடுப்போம். பயத்தினால் அல்ல, நாம் நம்முடைய முயற்சியினால், நம்முடைய விருப்பத்தினால் போதையில்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்கிற போது நிச்சயமாய் நாம் மட்டுமல்ல, நம்முடைய பகுதி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகமே மாறும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இந்த பீட்டர்ஸ் கல்லூரியில இன்று முதல் செயல்படுத்த போகிறோம். அதற்கு நாம் உறுதிமொழி எடுக்க போகிறோம். அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று நம்முடைய முதல்வருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வலதுகரங்களை நாம் நீட்டுவோம். வலதுகரங்களை நீட்டி இந்த நாளிலே நம்முடைய கல்லூரியிலே இந்த உறுதிமொழியை நாம் எடுப்போம். நாம் எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம்.
சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் பயிலுகின்ற நான் தமிழக முதல்வரினுடைய அறிவுறுத்துதலின்படி போதையில்லா தமிழ்நாடு என்ற அமைப்பில் நானும் ஒரு தன்னார்வ தொண்டனாக இன்று முதல் செயல்படுவேன். போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க எந்த போதை பொருட்களையும் யாராவது என்னை போதையை பயன்படுத்த தூண்டினால் அதற்கு நான் இசைவு தராமல் எப்பொழுதும் என்னையும் என் நாட்டையும் பாதுகாக்க போதையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு தன்னார்வ தொண்டனாக நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். அமர்ந்து கொள்வோம். நல்லதொரு அறிவுரை வழங்கிய நம் கல்லூரியின் முதல்வர் தந்தை அவர்களுக்கு நன்றி. போதை தரும் சிரிப்பு கண்ணீராகும் முன் விழித்துக்கொள். புகையிலும் ஊசியிலும் மாத்திரையிலும் இல்லை வீரியம், உன் முடிவில்தான் இருக்கிறது. என் குடும்பத்தையும் சமூகத்தையும் போதைப் பொருளிலிருந்து காக்க உறுதி அளிக்கின்றேன் என்ற உறுதிமொழியோடு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி.